ஹாப்பி ரமதான். இன்றைக்கி 3வது நாள். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வீடியோ எடுக்க கிடைக்கல. இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு அவசர அவசரமாக ரூமுக்கு போகிறேன். இனிமேல் தான் போய் சமைக்கணும். இன்னும் 1.5 hour தான் இருக்குது. ரூமுக்கு வந்தாச்சு. ஏன் தான் இவ்வளோ சாவி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. அது என்னத்தில் சாவின்னு கூட தெரியல. ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ முதல் வேலையாக போய் ரைஸ் குக்கரில் ரைஸை வைக்கணும். அது பாயில் ஆகி வரதுக்கு எப்படியும் 25-30 minutes ஆகிடும். இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளே மற்ற வேலையும் செய்யணும். த பெஸ்ட் திங், நைட்டு போகும்போதே கறி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதனால கறி சமைக்கிற வேலையில் ரைஸ் ரெடி ஆச்சுன்னு சொன்னாக்கா சஹர் செஞ்சிடலாம். சாப்பாடு ரெடி. எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் ஒரு 10 to 15 minutes தான். அதுக்கப்புறம் தானாகவே கோல்ட் ஆகிடும். ஏன்னா அது வெளியில் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்குது. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போகணும். வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் விதவிதமாக சஹருக்கு சாப்பாடு இருக்கும். இங்கே பேச்சுலர் லைஃப் இப்படி தான், ஒரு கறி ஒரு சாப்பாடு. இதை சமைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம். சஹர் செய்யும்போது ரொம்ப வீட்டு ஞாபகமாக இருக்குது. உம்மா சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பள்ளிக்குள்ளே வந்தாச்சு. ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு தூங்கணும். ட்ரெஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கழுவி காய போட்டாச்சு. இந்த கூதலில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, அதை காய வைக்கிறது எல்லாம் செம்ம கஷ்டம். சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு இடத்துல 12 மணி ஆயிடுச்சு. லுகருக்கு டைம் சரி. எலும்பி லுகரை தொழுதுட்டு வந்துட்டு புதுசாக ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். மெயில் நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துருந்துச்சு. ஏதாவது ஜாப் லெட்டர் வந்திருக்குமான்னு பார்த்தா நான் அனுப்பின மெசேஜுக்கெல்லாம் ஆட்டோ ரிப்ளை தான் வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கும் கொஞ்சம் கம்பெனிஸ்க்கு நிறைய மெயில் சிவி அப்டேட் பண்ணேன். பார்ப்போம். அண்ணா வந்துட்டான். ஈவினிங் இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் என்ன ஜாப் வந்திருக்கு.